ஹாய் ஒருவன் ஹாய் 12th ஸ்டாண்டர்ட். கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் உதவும். இப்போ நான் புது புக்கு பார்த்து எழுதியிருக்கேன், 2023 எடிஷன் பார்த்து எழுதியிருக்கேன். இது ஓகேவான்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து 12th ஃபிசிக்ஸ்க்கு கண்டிப்பாக 6 லெசன் வந்து அதிகமாக குவார்ட்டர்லிக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகம் தான். ஷார்ட் பீரியட் டைமில் கண்டிப்பாக எல்லாம் படித்து முடித்தாதான் ஆஃப் இயர்லிக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நான் முதல்ல சொன்ன வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு படித்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியும் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி. இல்லை ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் நம்மளால் முடியாது, பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மேக்ஸுக்கு நான் தந்துட்டேன், 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும், போய் பாருங்கள் நம்ம சேனலில். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தந்துட்டேன். இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை மட்டுமே படிச்சிங்கனாலே போதும். 70க்கு 70 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். பட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும் நான் இங்கே கொடுக்கல. 65+ எடுக்கலாம் 70க்கு. பட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனி வீடியோவில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இதேமாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் கொடுப்பேன். 11th ஸ்டாண்டர்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 2-3 நாளில் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுருவேன். யூனிட் 1ல் 2 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 லெசன் நமக்கு, சரிங்களா? யூனிட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோமன் நம்பரில் 1 2 3 5 6 7 8 9 10 15 17 18 20 21 இவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் யூனிட் 1 நல்லா தான் படிச்சிருப்பீங்க. நிறைய நாட்கள் யூனிட் 1 நிறைய டெஸ்ட் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். பட் யூனிட் 1 நம்ம படிச்சிருக்கோம். 5 9 10 17 18 26 இதில் டார்க்கு, அதுக்கப்புறம் ஒப்டைன் காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ்லாம், பேரல் பெட் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டர், எலக்ட்ரிக் டைபோல், அதாவது பொட்டன்ஷியல் டு பாயிண்ட் சார்ஜ், இதெல்லாம் நம்ம படித்தது தான். அப்புறம் கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரலல், அது மாதிரி. 5 மார்க்கில் ரோமன் நம்பர் 3ல் 4th 7th 11th 12th 13 22 காஸ்லாவோட 3 அப்ளிகேஷனும் 22வது வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரும், அதுக்கப்புறம் ஆக்சல் லைன் இக்கட்டலும் ஒட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் தனித்தனியாக தான் கேட்பாங்க. பொட்டன்ஷியல் டு டைபோல் பெரிய கொஸ்டின் இருக்கும் இல்லையா, கேசஸோடு படிச்சுக்கோங்க. கேசஸ் புக் பேக்கில் இல்லை, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சின்ன யூனிட்டு, எல்லாமே படிக்கிறது நல்லது. இப்போதைக்கு முடியலன்னா இதையாவது படிங்க. 1 2 3 6 2 மார்க்கு ரோமன் நம்பர் 2ல் 7 8 13 14 15 18 19 20 இந்த 2 மார்க்காவது படிங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 தான். ரெசன் சீரிஸ் பேரல் 21, ரோமன் நம்பர் 3ல் 3rd ஒன். ஆக்சுவலி 21 அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், ரோமன் நம்பர் 3ல் 3rd ஒன் வந்து ரெசன் சீரிஸ் பேரல். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 5 மார்க் தான். 1 4 5 6 7 8 வீஸ்டோன் பிரிட்ஜு, மீட்டர் பிரிட்ஜு, பொட்டன்ஷியல் மீட்ரு இதுதான் இருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல். ஸோ ரொம்ப ஹெவி லெசன் கிடையாது. தயவு செய்து யூனிட் 2 நல்லா படிங்க, ஓகேவா? ஸோ நான் கொடுத்தையாவது ஒழுக்கமாக படிங்க, சரிங்களா? 3 மார்க் பாருங்கள், 2 தான் இருக்குது. ஓகே, யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஹெவி கிடையாது. 2 4 6 8 10 13 14 இது ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் இங்கே நோட் பண்ணலை. என் பிடிஎஃப்பில் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. galvanometer sensitivity, how galvanometer sensitivity increases, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இது போன வருஷம் 3 மார்க்கில் கேட்டாங்க பப்ளிக்கில். ஸோ கேவலோமீட்டர், மூவிங் காயில் கேவலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கும், பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 மார்க் புக்கின்னு. 3 மார்க் 2 4 6 8 10 13 14 படிச்சுக்கோங்க. ரோமன் நம்பர் 2ல் இது 3 மார்க் வந்து ரோமன் நம்பர் 2லேயும் இருக்குது. 9 16 பேரோடயா, பேரா, வெலாசிட்டி செலக்டர், அந்த மாதிரி. ரோமன் நம்பர் 3ல் 11 14 15 ஓகேங்களா? லாரன்ஸ் போர்ஸு, கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், கேவலோமீட்டர் டு வோல்ட் மீட்டர், இது கண்டிப்பாக வரும். தனித்தனியாக தான் கேட்பாங்க, சரிங்களா? அடுத்த 5 மார்க்கு ரோமன் நம்பர் 3ல் 2 3 7 8 13 16 6 கொஸ்டின் தான். இது படிக்க மாட்டிங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் யூனிட் 4ல் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 2ல் 1 2 3 4 6 8 15 16 17 20 ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்கில் பாருங்கள் 3 தான். ரோமன் நம்பர் 3ல் 7 10 16 அவ்வளோதான். புக்கினில் வந்து 1 4.8.4 பேராகிராஃப் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓர் டிசி 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் மொத்தம் 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. 4.7.4 ஏசி சர்க்யூட் பியூர் ரெசிஸ்டர், கண்டிப்பாக இது நீங்கள் படித்தாகணும். புக்கின் 3 மார்க்கு. அப்புறம் ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க, பட் இப்போ வேண்டாம், பப்ளிக்கில் படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து யூனிட் 4ஓட நிலவரம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரோமன் நம்பர் 3ல் 9 11 13 15 18 19 இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆர்எல்சி சீரியஸ் தொடர் இணைப்புன்ட்டு, கண்டிப்பாக படிச்சிருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் படிச்சிருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு சொல்லுவாங்க, அந்த 1 ரொட்டேஷன் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் முக்கியமாக இதில் படித்தோம், அதுதான் இங்கே கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கில் வந்து யூனிட் 5 ரொம்ப சின்ன லெசன். யூனிட் 2வும் யூனிட் 5ம் ரொம்ப சின்ன லெசன். யூனிட் 5ல் பாருங்கள் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்குது. இது பிடிச்சா முடிஞ்சு. ரோமன் நம்பர் 2ல் 1 2 5 8 6 இந்த 5 2 மார்க் படித்தப்போ 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 3ல் 6th ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஒரு 6 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில்
1489 மேக்ஸ்வெல்னு ஒரு கொஷின் இருக்குது, அது மாடிஃபிகேஷன் ஒரு கொஷின் இருக்குது, தனி மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம்னு ஒரு கொஷின் இருக்குது. அது ரெண்டுமே படிங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புக் பேக் நம்பர் தப்பாக கொடுத்துருந்த போன வீடியோவில் இதில் கரெக்டாக கொடுத்துருப்பேன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் கோட்டேலியில் படிப்பீங்களான்னு தெரியல, படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 மார்க்கில் ரொம்ப நம்பர் 2ல் 5, 7, 11, 22, 25, 27, 28, 29 போதும். ஒரு ரொம்ப 2 மார்க் தான். 3 மார்க்கில் பாருங்கள், ரொம்ப நம்பர் 2ல் 2, 3, 4, 8, 12, 26 6 கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அடுத்தது 5 மார்க்கில் 1, 2, 7, 9, 10 அவ்வளோதான். என்னென்ன கொஸ்டின்? மிரர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் போடணும் அதுக்கு. அடுத்த ரெண்டாவது ஃபிசூஸ் மெத்தடு, லைட்டோட வேகத்தை கண்டுபிடிக்கிறது. 7 அதாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் டிஸ்பர்சிவ் பவர். இது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இருந்தாலும் நம்பர்ஸ் தப்பாக கொடுத்துருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூனிட் 6. யூனிட் 7 முடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூனிட் 6 முடி ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 65+ எடுக்கலாம். ஸோ இதுதான் கோட்டேலியோட நிலவரம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் 65+ தான். ஆனால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தனியாக நான் தரேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் படித்து முடிங்க. ஸோ அடுத்தடுத்து பயாலஜி, கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் மேக்ஸ் போட்டுட்டேன், கெமிஸ்ட்ரி வரும், 2 நாளில் வந்துடும், கவலைப்படாதீங்க. 11க்கும் சேர்த்து தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.